சிபிஎஸ்சி கிளாஸ் 10th இருந்து நம்ம ரிஃப்ராக்ஷன் டாபிக்ல இருந்து எக்ஸாம்பிள் 9.4 சம் பண்ணலாம் பாருங்க. A 2 cm tall object is placed perpendicular to the principal axis of a convex lens of focal length 10 cm. The distance of the object from the lens is 15 cm. Find the nature, position, size of the image. Also find its magnification சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்தது என்ன லென்ஸ்? கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ சொன்னாங்க? 10 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் எடுத்துட்டோம்னா ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து 2 சென்டிமீட்டர்ப்பா. அடுத்து ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 15 சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 15. சைன் கன்வென்ஷன் போட்டோம்னா என்ன வரும்? உங்களுக்கு மைனஸ்னு வரும். அப்போ -15 போட்டுக்கலாம். பொசிஷன் கேட்டிருக்காங்க, நேச்சர் கேட்டிருக்காங்க, சைஸ் கேட்டிருக்காங்க, மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ பொசிஷன் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா ஃபார் லென்ஸுக்கு வந்து 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u பா. இப்போ 1/u லெஃப்ட் சைடு அமைச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன வரும்? 1/v ஈக்குவல் டு 1/f ப்ளஸ் 1/uன்னு வந்துடும். கரெக்டுங்களா? சரி, 1/f எஃப் எவ்வளோ கொடுத்தாங்க? 10 கொடுத்தாங்க, 10ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து u எவ்வளோ கொடுத்தாங்க? -15 வந்திருக்கு. ஸோ -15 போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணலாங்க? எல்சி -15க்கும் இந்த 10க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 13 போட்டுக்கிட்டோம்னா இங்கே வந்து 3ன்னு போடணும்ப்பா. இங்கே என்ன பண்ணணும்? -2. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. சரியா? அப்போ -2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 - 2 எவ்வளோ? 1. அப்போ 1/13 வந்துடுது. அப்போ 1/v ஈக்குவல் டு 1/13னா v ஈக்குவல் என்ன வருது? 30 சென்டிமீட்டர். அப்போ v வந்து பாசிட்டிவ்ல வரதுனால எங்கே ஆகும்? இந்த பக்கம் அனதர் சைடு ஆஃப் தி லென்ஸ் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஓகே, அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் கண்டுபிடிச்சா சைஸ் ஆஃப் தி இமேஜ் கண்டுபிடிக்கலாம். சைஸ் ஆஃப் தி இமேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இதுல இருந்து ஹைட் ஆஃப் தி இமேஜ் ஈக்குவல் டு இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன்டூ ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்தது? 30. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து -15. ஆப்ஜெக்ட் சைஸ் எவ்வளோ சொல்லுங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? -15ம் 30யும் அந்த கேன்சல் பண்ணால் இங்கே -2ன்னு வரும். -2 × 2 -4. அப்போ ஹைட் ஆஃப் தி இமேஜ் -4. மைனஸ் இண்டிகேட்ஸ் தட் இன்வெர்டட்ப்பா. அப்போ இன்வெர்டட் இமேஜ். இன்வெர்டட். அடுத்து ரியல் இமேஜ் வரும். சரியா? மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். மேக்னிஃபிகேஷன் என்ன ஃபார்முலா? இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 13 கிடைச்சிருக்கு. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் -15. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா -2 கிடைக்குது. ஸோ -2ன்றது ரியல்ப்பா. நெகட்டிவ் வந்துச்சுன்னா ரியல். அப்படின்னா இமேஜ் வந்து ரியல் இமேஜ். அடுத்து மேக்னிஃபிகேஷன் மோர் தென் 1 வந்ததுனால மேக்னிஃபைடு. அடுத்து இன்வெர்டடாக வந்திருக்கு. இன்வெர்டட். அடுத்து வந்து அதர் சைடு ஆஃப் தி லென்ஸ் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்சரில்.